தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் எண் 703. குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், குறிப்பாலேயே குறிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உள்ளவர்களை நாட்டின் பல உறுப்புகளான பட்டம், பதவி, பொருள் ஆகிய இவற்றில் ஏதாவது ஒன்றினை கொடுத்தாவது தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒரு சிறிய குறிப்பை வைத்தே அதன் பலன்கள், விளைவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களை ஏதாவது ஒரு கௌரவம் கொடுத்து அவர்களை உடன் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுவே மிக சிறப்பு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.